அனைவருக்கும் வணக்கம். கடவுள் படைத்த பொக்கிஷம் தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிட. ஒருத்தவன் நம்மளை கஷ்டமே படுத்திட்டாலும் அவனே அசிங்கப்படுற அளவுக்கு, அவனே கூனி குறுவுற அளவுக்கு நாம் நன்மை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, கடகம் என்னைக்குமே மற்றவர்கள் மீது அன்பை அதிகமாக வைக்கும். ஆனால் அங்கேருந்து எந்த விதமான அன்பும் வராது. இது ஒரு காலம் ஆகும் உணர்றதுக்கு. உணர்ந்த பிறகு தத்துவமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் இந்த உணரக்கூடிய காலம் இருக்குது பாருங்க, அதுக்குள்ளே இந்த மனசு படுற பாடு இருக்குது பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா எதையாவது ஒன்று செய்கிறோம், அவங்க திரும்பி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நன்றி கடனுக்காவது தேங்க்ஸு அப்படின்னு சொல்லலாம்ல, நினச்சி பார்க்கலாம்ல, அங்கே வராது. இப்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அன்பு அதையும் அதிகமாக வைக்கக்கூடியவர்கள், பாசம் அதிகமாக வைக்கக்கூடியவர்கள். இங்கிலீஷில் கடகத்துக்கு கேன்சர்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உள்ளே எங்கே இருக்குது, அது எப்படி வளருதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிறது வியாதியே சொல்லலை, நீங்கள் வியாதியை போகக்கூடாது. இந்த கிரக நிலைகளுடைய தாக்கம், சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்றிருப்பார். கடகத்தில் சந்திர பகவான் ஆட்சி, மனோகாரகன்னு சொல்கிறது. மனசு அப்படியே பிரைட்டாக இருக்குங்க, எல்இடி விளக்கு மாதிரி. கடகத்துக்கு மனசு எப்படி எல்இடி விளக்கு மாதிரி பிரைட். இன்றைக்கி எல்லாரும் எல்இடி பக்கம் திரும்பியாச்சு, எல்லாம் கடகத்து பக்கம் திரும்புகிறோம். ஏன்னா இனிமேல் நம்மளும் அன்பாக இருக்கணும், விதையே போடாமல் வளரணும், தண்ணியே ஊற்றாமல் வளரணும், யாரையும் எதிர்பார்க்காம வளரணும். இது கடகத்துடைய நோக்கம். ஆனால் ராஜசிம்மாசனத்தை அடையணும், அதில் எந்த விதத்திலையும் கொள்கையில் குறிக்கோள்களில் குறைவு இருக்கக்கூடாது. ப்ளீஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் கடகராசி அன்பர்களே. ராஜ சிம்மாசனத்தை அடையணும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்ன படிப்பு படித்தாலும் சரி, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், பெரிய ஆள் ஆகணும். இதுலேருந்து குறையாதீங்க. உங்கள் எண்ணத்தை அதே ஃபார்மட்டில் வைங்க, உயர்வாக வைங்க. நீங்கள் ஒரு காலம் அந்த இடத்துல வந்தே தீருவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று செமையான நட்சத்திரம். புனர்பூசம் யோகம், ராமபிரான் அவதரித்தது. பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகவான்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்களையும் அறிந்தவர்கள். வார்த்தையை நல்லா கவனிங்க, அறியாதவர்களையும் அறிந்தவர்கள். ஒருத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அவனோடையும் அதே பழக்கத்தை மெயின்டைன் பண்ணுவீங்க. தெரிஞ்சவன், தெரியாதவன், அறிஞ்சவன், அறியாதவன்லாம் கிடையாது. அறியாதவனோடும் அதே பழக்கம்தான், அறிந்தவனோடும் அதே பழக்கம்தான். பாரபட்சம் இல்லாமல் பழகக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள். மனோ தத்துவ நிபுணர்கள்னு சொல்லலாம். மனசை படிக்கக்கூடியவர்கள். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா, மனசை படிக்கக்கூடியவர்கள். சார் அவன் பார்த்தீங்கன்னா காசை படிக்கிறான் சார். காசு இருந்தால் ஒரு வாழ்க்கை, காசு இல்லைன்னா ஒரு வாழ்க்கை. காசிக்கே போனாலும் காசு தேவைப்படுது. எதுவுமே வேணாலும் உன்னை விடுறதுக்கு தான் போகிறோம், அங்கேயும் காசு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். உண்டா இல்லையா? மனசில் ஒரு விஷய ஆசையை நான் அகற்றுவதாக இருந்தாலும் அங்கு காசு தேவைப்படுகிறது. என் ஆசை என்னை விட்டு விலகிட மாட்டேங்குது. அப்புறம் எப்படி கடன் விலகும்? வராது. கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் சொல்கிறேன், இது கடகத்துக்கு நான் சொல்லலை. ஆசையை விளக்க முடியல, அப்போ கடன் உள்ளே இருக்கும். ஆசையை விளக்குவதற்கு ஒரு காலம் வரும். ஆனால் இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கவனிங்க, உங்கள் ஆசை எப்படின்னா போதும் என்ற மனம் கொண்டவர்கள். போதும் அப்படின்னு. அதே நேரத்தில் அது நமக்கு அதிகமாக வந்தால் அதை எப்படி பகிர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். ஆனால்
உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே உண்மை என்ன தெரியுமா? அதுதான் மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்காது. யாருக்கு எதை எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கு, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல, அண்டங்காக்கைக்கும் குயிலுக்கும் பேதம் புரியல. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல. யாரை எங்கெங்க வைக்கணும் அங்கங்கே தான் வைக்கணும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. நான் 1 கோடி ரூபாய் ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் அவன் திருப்பி முடித்த பிறகு என்ன 1 கோடி தானான்னு கேட்பான். அப்போ நான் பார்த்துட்டு சொல்லணும், இவனுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும். இதுதான் கடகராசி. இந்த தீர்மானம் சரியான தீர்மானம், தப்பான தீர்மானம் இல்லை. அண்டங்காக்க எது குயில் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் கத்தும். கத்துறதுக்காக மாறாது, பார்வையில் மாற்ற முடியாது, குணம் இருக்கு. அப்போ அதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். கடகராசி அன்பர்களே, சில நேரங்களில் சில ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் நம் அறிவை அதிகமாக யோசனை செய்து, இந்த மனோகாரகனான சந்திரன் உங்கள் இடத்துல நல்ல வசமாக இருக்கிறதுனால மனசு சொல்கிறத நல்ல புத்தியின் மூலமாக அதை அப்படியே ஃப்ரேமில் போட்டு பாருங்கள். இது கரெக்டாக தப்பான்னு, அது கரெக்டுன்னு நான் உள்ளே போங்க, தப்புன்னு நான் உடனே டெலிட் பண்ணிட்டு வெளியில் வாங்க, பயப்படாதீங்க. அது தப்புன்னு தெரிஞ்சு நீங்கள் அதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா தோல்வியை தொடர்ந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனசு ரொம்ப குமுற ஆரம்பிச்சிடும். இன்னொரு ப்ளஸ் வரேன், உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியிலே கடகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். ஒரு மிக யோகவாதி, அழகு பொருந்தியவர்கள். யாரு? கடகராசிக்காரர்கள். அழகு சாதாரணமாக சில பேர் மேக்கப்லாம் போட்டால் தான் அழகாக இருப்பாங்க. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே அழகாக இருப்பீங்க. ஆமாங்க, கண்ணாடியில் போய் பாருங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணாலே அழகாக இருப்பீங்க. முகம் சாதாரணமாக தண்ணி எடுத்து அலம்புனா போதுங்க, அழகாக இருப்பீங்க. அழகுபடுத்தக்கூடியவர்கள். இந்த பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் லேடிஸாக இருந்தால். கலைத்துறை, நீங்கள் ஏதாவது ஒரு கலையை மட்டும் கற்றுக்குங்க. பாட்டு பாடுறது இல்லைன்னா டான்ஸு, ஏதாவது ஒன்று கற்றுங்க, செழிப்பாக வருவீங்க. எதுவுமே இல்லைங்க, பள்ளிக்கூட வாத்தியாரா ஒரு மனிதனுக்கு எதையாவது ஒன்றை சொல்லிக் கொடுப்பவராக வாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஸ்பெஷல் தேங்க்ஸ் கொடுப்பாங்க, ஸ்பெஷல் தேங்க்ஸ் கொடுப்பாங்க. உயர உயர உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அந்த மகிழ்ச்சியை நல்லா பயன்படுத்துங்க கடகராசி அன்பர்களே. குரு உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறார். பிளெஸ்ஸிங் நிறைய வாங்குங்க. மனசு ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் இடர்படும். எல்லார்கிட்டையெல்லாம் காலில் விழுவ முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. யாராக வந்தாலும் பரவாயில்ல, காலில் விழுங்க. எப்படின்னா, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தகுதி உள்ளவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இதுதான் நான் சொல்கிறது. எல்லார்கிட்டையும் காலில் விழுங்கன்னு நீங்கள் மட்டும் விழுன்னு சொல்லலை. நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தகுதி உள்ளவர்கள், அவர்கள்ட்ட ஆசீர்வாதத்தை அவசியம் வாங்குங்க. குருகுல வழிபாடுகள் சிறப்பு கொடுக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு அங்கே எகெயின்ஸ்டாக இருப்பார். உங்கள் ராசியில் செவ்வாய் எகெயின்ஸ்டாக. அது எப்படி எகெயின்ஸ்டாக இருக்காருன்னா, ஆசையை செவ்வாய் தூண்டும். நல்ல கவனிங்க வார்த்தையை, ஆசையை செவ்வாய் தூண்டும். எப்படின்னு கேட்டால், ஒன்றுமே இல்லாமல் கனவு காண வைக்கும். நரம்பு இருக்குது பாருங்கள், நரம்பு, ரத்தம், இதெல்லாம் அது ஒரு போக்குக்கு போய்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஃப்ரேமை உண்டாக்க தோணும். அப்போ என்ன பண்ணும், ஒரு பொய்யை கூட ஈஸியாக சொல்ல தோணும். அது பொய்யா தெரியாது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில், அது மறைக்கிறமேனு தோணாது. ஆனால் அதோட விளைவு பின்னாடி பெருசாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் அந்த இடத்துல இதை செய்யலாமா வேணாமான்னு மீண்டும் உங்களோட அறிவுகிட்ட ஒரு தடவை கேளுங்க. அப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில முடிவுகள் ஒரு இடத்துக்கு நல்லா இருக்கும், ஒரு இடத்துக்கு நல்லா இருக்காது. இதை நாம் ஆராய்ந்து தான் முடிவுக்குள்ளே வரணும். இது கடகராசி. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தினீங்கன்னா தோல்வியே வராது. இன்னொரு செய்தி சொல்கிறேன், ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க, ப்ளூ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க, எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். சாண்டல் இஸ் ஆல்சோ பெஸ்ட். ரொம்ப செழிப்பாக இருக்கும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
திருச்செந்தூர் முருகப்பெருமானை அவசியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை பார்க்கணும். வருஷா வருஷம் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு. அதுவும் மாசி மாதத்தில், ஆவணி மாதத்தில், ஐப்பசி மாதத்தில், இந்த ஐப்பசி மாசி ஆவணி இதில் திருவிழா காலம் நடக்கும் திருச்செந்தூரில். அப்போ போய் கண்டிப்பாக ஒரு தரிசனத்தை பண்ணுங்க. கடகத்திற்கு அருமையான மாதம், அருமையான வரம் இதுதான். அடுத்தது மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் உங்களுக்கு ஒரு சாகசத்தை உண்டாக்கும், சாதனை படைக்கக்கூடிய ஆற்றல் உண்டாக்கும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் மைண்ட் என்ன பண்ணாது, ஃபுல்லாக அதில் போய் திணிக்காது, மேலோட்டமாக இருக்கும். அதை என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் அதிகப்படுத்தும். புரியுதா? நான் ஏன்னு சொன்னேன்னா, இந்த கடகம் நிலவு போன்றது. தன்னை அப்படியே பிரமிப்போட, தன்னோட அழகில் தானே சந்தோஷப்படக்கூடியவர்கள். அப்போ என்னென்னா, நம்ம ஒரு படித்த மாதிரியே ஃபீல் ஆகிடும். ஆனால் அப்புறம் நீங்களே கேள்விகள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஆஹா இந்த கேள்வி நமக்கு வரல, திருப்பி படி அப்படிங்கிற எண்ணம் வரும். புரியுதுங்களா? இது இன்னொருத்தன் சொல்கிறத விட நம்மளே செஞ்சுக்கலாம். இதுதான் சூத்திரத்தை சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? சூட்சமே இவ்வளோதான். இப்போ மருத்துவம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அடுத்தது இன்னும் உள்ள போகிறோம். கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏதாவது ஒரு கலையை தேர்ந்தெடுத்துருங்க, அது பெரிய உங்களுக்கு சாகசத்தை ஏற்படுத்திடும். மருத்துவ குணம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். உலக வரலாற்றிலே ஒரு விஐபி அந்தஸ்தை கடகராசிக்காரர்கள் பெற முடியும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த தொழில் பண்ணாலும் சரி, உங்களுடைய முகம், ஃபேஸ் ஒரு நாள் பேப்பரில் வரும், டிவியில் வரும், நல்லதுக்கு வரும். தர்ம சாஸ்திரத்தை படிப்பவர்களாக வருவீங்க, பன்மொழி புலமை பெற்றவர்களாக வருவீங்க. நிறைய மொழி கற்றுக்குங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். கடகத்துக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் தரிசனம், குரு பகவான் தரிசனம், நவகிரகத்தில் குரு இருக்குது, குருவோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். கொல்லூர் மூகாம்பிகையை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க. கொல்லூர் மூகாம்பிகை, கடகத்துக்கு அம்பாள் அனுகிரகம் உண்டு. சமயபுரம் மாரியம்மனாக இருக்கட்டும், கொல்லூர் மூகாம்பிகையாக இருக்கட்டும், திருக்கடையூர் அபிராமியாக இருக்கட்டும், ஒரு தடவை அவசியமாக தரிசனம் பண்ணும். உங்கள் லைஃப்பில் ஏகாந்தமான ஆனந்தத்தை பெற முடியும். கடகராசி, உங்களுடைய பொலிவு, புகழ், பேர் எல்லாம் கிடைக்கும். உங்களை பார்த்தா ஒரு ஃப்ரேம், நீங்கள் தான் தனி நிகர், இதை ஏற்படுத்திக்க முடியும். இந்த தரிசனங்கள் அவசியம் பண்ணும். கடகராசிக்கு இன்னும் ஒரு சூட்சமத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம். விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு யோகங்கள் உண்டு. ஏதாவது விளையாட்டு ரீதியான ஒரு பிஸ்னஸ், அதை கற்றுக்கணும் ஆர்வமாக, அதில் சம்பாதிக்கலாமா? கண்டிப்பாக. இவ்வளோ நல்ல விஷயங்கள். மனை ராசி உண்டு. நீங்கள் பிறந்த பிறகு வீட்டில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, அதுவும் பொம்பளை பிள்ளையாக இருந்தீங்க கடகராசிலேன்னா, அதுவும் பூச நட்சத்திரமாக இருந்தால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குகிற யோகம் வந்துடும். நீங்கள் வளர வளர உங்கள் வீடே செழிப்பாக இருக்கும், முன்னேற்றமாக இருக்கும். பையனா ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் அரசாளக்கூடியவராக வருவீங்க, ராஜதந்திரியாக வருவீங்க. வேஸ்ட்டாக பேசாதீங்க, காரியமாக செயல்படுங்க. பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு கிடைக்கும். காரியமாக செயல்படுங்க, சக்ஸஸ் ஆகும். ஆயில்ய நட்சத்திரம் பையனாக இருந்தால். பொண்ணாக இருந்தாங்கன்னா வாதாடக்கூடிய திறமை, வக்கீலாகிடுங்க டைரெக்டாக. ரொம்ப செழிப்பாக மாற்றம் ஏற்படும். எதிர்த்து பேச முடியும், தில்லாக இருக்க முடியும். இதையெல்லாம் ஆணித்தரமாக சொல்கிறேன் கடகராசி அன்பர்களே. உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் மூலமாக கடகராசிக்காரர்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உங்கள் பிரார்த்தனைகளை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை விரைவில் சரி செய்யப்படும். ஒவ்வொரு பிரார்த்தனையாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் விடலாம். அப்போ கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை எடுத்துக்கொள்ளப்படும். நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கப்படும். நடத்துவதற்கான வழி அந்த இறைவனிடத்தில் பேசுவது எங்கள் பொறுப்பு. இதுவரைக்கும் நீங்கள் தனியால், இன்னிலிருந்து நாங்களும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்கிறோம். சரிங்களா கடகராசி அன்பர்களே? நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். எந்த விதத்திலும் உங்களுக்கு குறைவு ஏற்படாது. வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த வீடியோவை இன்னும் ஒரு தடவை வேணாலும் பாருங்கள். தரிசனங்கள் நான் சொன்ன இடங்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க.
அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பௌர்ணமி அவசியமாக இலுப்ப எண்ணெயில், நல்ல கவனிங்க, இலுப்ப எண்ணெயில் உங்கள் ஊர் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திலே ஒரு தீபம் போடுங்க. எந்த சுவாமி வேணாலும் போடலாம். அம்பாள் ஆலயத்தில் போடுறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி உங்கள் ஊரில் நீங்கள் இப்போ திருவானைக்காவலில் இருக்கீங்க, இல்லை திருக்கடையூரில் இருக்கீங்க, இல்லை காஞ்சியில் இருக்கீங்கன்னா இப்போ காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தீபத்தை போட்டு ஒரு 11 சுற்று சுற்றிட்டு வாங்க. 11 டைம்ஸ் சுற்றிட்டு வாங்க கோவிலை. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வளம் வருங்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இலுப்பை எண்ணெய் தீபம் எரியுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட வாழ்க்கையில் இதை தொடர்ந்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏகாந்தமாக முன்னேற்றம் அடைய முடியும். செய்யும்போது ஒரே பிரார்த்தனை பண்ணிக்கோ, நான் பெரிய அரசியல்வாதி ஆகணும், ஆயிடுவீங்க. நான் பெரிய பொறுப்புக்கு வரணும், ஆயிடுவீங்க. கலைத்துறையில் பெரிய அளவில் பிரகாசமாகணும், ஆயிடுவீங்க. நிச்சயமாக இந்த டிப்ஸை நீங்கள் எடுத்துங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மென்மையான குணம் கொண்டவர்களே, நிறைய ஸ்மார்ட்டாக மியூசிக் நிறைய கேளுங்க, லிசன் பண்ணுங்கள், என்ஜாயாக லைஃப்பை பண்ணுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக செதுக்கப்படுகிறது. ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இழக்காதீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கான ஃப்ரேம் தான், உங்களுக்கான வாசல் தான், உங்களுக்கான வீடு தான் இந்த உலகம். நிம்மதி மட்டும்தான் இங்கே இருக்குது. இங்கே கொடியில் காயறது எல்லாமே நிம்மதி. அதை நம்ம தான் எடுத்து உடுத்திக்கணும். அதை விட்டுட்டு நிம்மதி இல்லைன்னு இனிமேல் நீங்கள் புலம்ப வேண்டாம். ஓகே, உங்களுக்கு நிழலாக நாங்கள் இருப்போம். நல்லதே நடக்கும் கடகராசி என்பர்களே. வாழ்க வளமுடன், அமோகமாக இருக்கும்.